வருகிற டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 2 நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தீபா இணைகிறார். தீபா, வணக்கம். கூடுதல் விவரம். வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக அலுவல் ஆய்வுக் கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்ற கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு தற்போது சபாநாயகர் எத்தனை நாள் நடைபெறும் என்பது குறித்து செய்தியாளர் சந்தித்து பேசுகிறார். இதை தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் தேதி 10ஆம் தேதி என 2 நாட்கள் இந்த சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக காலை 9 மணி அளவில் 9ஆம் தேதி காலை 9 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 2 குறிப்பு வாசிக்கப்பட்டு 2 தீர்மானமும் நிறைவேற்றப்படும். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் 2024-25ஆம் ஆண்டில் கூடுதல் செலவான மானிய கோரிக்கைகளின் முதல் பேரவைக்கு முன் வைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அந்த நாளை பார்த்தீங்கன்னா அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வர இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்தில் வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்திடவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி அரசினர் தனி தீர்மானத்தை அன்ற நாளே, அதாவது 9ஆம் தேதி அன்றே அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்லாமல் அந்த நாளில் ஏனைய அரசினர் அலுவலர்களும் பல்வேறு கேள்வி பதிவுகளும் இருக்கக்கூடும். இது குறிப்பாக பார்த்தீர்கள் 9ஆம் தேதி அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும். 10ஆம் தேதி மீண்டும் 9 மணி அளவில் காலை அதே சட்டப்பேரவைக்கு அதாவது 2024-25க்கான கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கை மீதான பேரவை வைக்கப்பட்டதை நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்லாமல் அதாவது பேரவையில் கொண்டு வரும் முக்கிய கேள்விகளுக்கும் அந்தந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அன்றுடன் பார்த்தீர்கள் 2 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி தீபா.